சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு நிருபர்களுக்கு அளித்த பேட்டியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவிலே ஒன்றியத்திலே 16 ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்தீர்கள், அப்பொழுது என்ன செய்தீர்கள் என்று கேட்டார். எங்களை பொறுத்த வரைக்கும் அப்போது எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருக்கிற இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். 1974 இருந்து கச்சத்தீவு பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலேயே எங்களை கலந்து ஆலோசிக்காமல் அது செய்தது தவறு என்று சுட்டிக்காட்டி தமிழக மக்கள் ஒருபொழுதும் கச்சத்தீவை தாரை வார்ப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தியிருப்பவர் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆவார்கள். இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், இன்றைய நிலவரப்படி வருவாய்த்துறையினுடைய ஆவணங்களின்படி கச்சத்தீவு என்பது இந்திய அரசு ஒன்றியத்துக்கோ அல்லது தமிழக அரசுக்கோ சொந்தமானதல்ல. ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டத்திலே அது ராமநாதபுரம் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர்கள் அதை அனுபவித்து வந்தார்கள், மற்றவர்கள் குத்தகைக்கு விட்டார்கள். அதை போல ஒரு மீனவர் அங்கே ஒரு கோவிலை, அந்தோனியார் கோவிலை அங்கே கட்டினார், அதற்கு அனுமதி தந்தார்கள். 1913 சென்னை ராஜதானி ராமநாதபுரம் ராஜாவோடு தான் ஒப்பந்தம் செய்து கொண்டது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மீனவர்கள் அங்கே மீன் பிடிப்பதற்கான அவர்களுக்கு வலைகளை உலர்த்தி கொள்ளவும் அங்கே ஓய்வெடுத்துக் கொள்ளவும் அனுமதியை ராமநாதபுரம் ஜமீன்தாரிடமிருந்து பெற்றது. இன்றைக்கு வருவாய்த்துறை கணக்குகளிலே அதாவது மைல்கள் 1250 255 ஏக்கர் நிலம் ராமநாதபுரம் ஜமீனுக்கு சொந்தமாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒன்றிய அரசு அன்றைக்கு 1974 கச்சத்தீவை கொடுத்தது. அன்றைக்கு அவர்களுக்கு சொந்தமில்லாத ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். 76 அங்கே கடல் எல்லை ஸ்ரீலங்கா இந்தியா பார்டர் கடற்கரையிலே அந்த எல்லை உருவாக்கப்பட்ட போது கச்சத்தீவு முழுவதும் இலங்கை பகுதிக்கு சென்று விட்டது. ஒன்றை மட்டும் இங்கே நாங்கள் சொல்லுவோம். 1960ஆம் ஆண்டு அன்றைக்கு இந்த பெருபாரி வழக்கு, அதாவது மேற்கு வங்காளத்துக்கு சொந்தமான பெருபாரி, அதை அன்றைய பாகிஸ்தானுக்கு இந்திய ஒன்றியம் கொடுத்தது. அது எங்களை கலந்தாலோசிக்காமல் கொடுக்கப்பட்டது தவறு என்று மேற்கு வங்க அரசு அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டு அன்றைக்கு முதலிலே குடியரசுத் தலைவரிடம் முறையிட்டு அதனைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டார்கள். உச்ச நீதிமன்றம் அன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை தந்தது. அதாவது ஒரு மாநிலத்துக்கு சொந்தமான இடமோ எதுவும் வேறு நாடுகளுக்கு கொடுப்பதாக இருந்தால் அந்த மாநிலத்தை கலந்து ஆலோசிக்க வேண்டும். அடுத்ததாக நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் அதற்கான ஒப்புதல் பெற வேண்டும் என்கின்ற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை தந்தது. ஆனால் கச்சத்தீவு விஷயத்தில் நாடாளுமன்றத்துடைய இரு அவைகளிலும் எந்த விதமான ஒப்புதல் பெறப்பட்டதாக தெரியவில்லை. மாநில அரசை சட்டப்படி கலந்து ஆலோசித்ததாகவும் அங்கே இல்லை. எதுவுமே தகவல்கள் இல்லாமல் உடனடியாக அன்றைக்கு 28ஆம் தேதி அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான உடனேயே அதை பத்திரிகைகள் பார்த்து தெரிந்து கொண்டு 29ஆம் தேதி 74 ஜூன் மாதமே தன்னுடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தையும் அழைத்து நடத்தி அதன் மூலமாக தங்களுடைய தமிழக மக்கள் ஒருபொழுதும் கச்சத்தீவை தாரை வார்ப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு எங்களை சொல்லுகிற அதே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களும் அவர்களுடைய ஆதரவிலேயும் ஒன்றிய அரசு ஏறக்குறைய 16 ஆண்டுகள் இருந்திருக்கிறது. எடுத்துக்கொண்டோம் என்றால் வாஜ்பாயுடைய அரசிலே ஓராண்டு, நரசிம்மராவ் ஆட்சியிலே 5 ஆண்டு, அதற்கு பிறகு இன்றைய நம்முடைய பிரதமருடைய ஆட்சியிலே 10 ஆண்டு காலம் என்று அவர்களும் ஏறக்குறைய ஒரு 16 ஆண்டு காலத்துக்கு மேலே அவர்களுடைய ஆதரவிலே தான் மத்திய அரசு ஒன்றிய அரசு நடைபெற்றது. நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் மைனாரிட்டி அரசு தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவிலே தான் நடைபெற்றது. அதே போல் வாஜ்பாய் அரசுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவிலே தான் ஓராண்டு காலம் நடைபெற்றது. தொடர்ந்து இந்த 10 ஆண்டு காலத்திலே அவர்கள் அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழு ஆதரவு கொடுத்தது இன்றைய பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு. எனவே 16 வருஷம் நீங்கள் இருந்தீங்க நாங்கள் இருந்தோங்கிறதல்ல, தமிழக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை நாம் இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு
அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். உடனே சொல்லுகிறார்கள், அடுத்த வருஷம் தேர்தல் வருது, தேர்தலுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். தேர்தலுக்காக தீர்மானம் கொண்டு வருகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நாங்கள் தேர்தலை கண்டு பயப்படுகின்றவர்கள் அல்ல. ஏன்னு சொன்னால் 3, 4, 5, 6 இந்த தேதிகளிலே நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் தாய்லாந்து நாட்டுக்கும் இலங்கைக்கும் இன்றைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இலங்கையிலே அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேச இருக்கின்ற பொழுது இந்த மீன்பிடி தொழிலும் மீனவர்கள் பிரச்சனையும் பேசப்பட இருக்கிறது. அப்படி பேசுகின்ற பொழுது மீனவர்களுடைய நலன் காப்பதற்காக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்பொழுது வலியுறுத்தினால் அது பிரதமருக்கு உதவியாக இருக்கும். எனவே இந்த நேரத்திலே பிரதமர் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் செல்லுகிற இந்த நேரத்திலே இந்த தீர்மானம் கொண்டு வருவது பொருத்தமாக இருக்கும் என்கின்ற காரணத்தாலே தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். இது தேர்தலுக்கான ஒன்றல்ல, நாங்கள் மக்களை ஏமாற்றுகின்றவர்கள் அல்ல, மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம், தேர்தலுக்காக தீர்மானம் போடுகிற கட்சி அல்ல என்பதை தெரிவித்துள்ளோம். சார், உள்ள செல்லப்பிரஞ்சகி அவர்கள் வெளில வந்து செய்தியாளர் சந்தித்து பேசினப்ப இந்த கட்சி விவகாரத்தில் மறைக்கப்பட்ட விஷயங்களை தான் உள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பேசுனாங்க, அவங்க கொடுத்தது வந்து தவறுன்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க, அதை நீங்கள் எப்படி பாருங்க? அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேக் சீட் சொல்லி ஒரு ஸ்கீம், அது கன்னியாகுமரியிலேருந்து 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய கண்ட அடுக்குகள் கொண்ட ஒரு தீவு, அதை நாம் பெற்றிருக்கின்றோம், அதை நீங்கள் மறைத்து அதுக்கு இதுக்கு பிரயோஜனமே இல்லை. இலங்கைக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட 80 நாட்டிக்கல் மைல்ஸ். அதனால் இலங்கையிலேருந்து கன்னியாகுமரி வழியாக அங்கே போகணும்னா 80 90 நாட்டிக்கல் மைல்ஸ் போகணும், பல மணி நேரம் ஆகும். எனவே அதையும் இதையும் முடிச்சு போடுவது, அதனாலே லாபம் வந்திருக்கிறது, அதனால் இந்த நஷ்டத்தை அதனால் தாங்கிக் கொள்ளுங்கள்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு உண்டான இடம் எங்களுக்கு வேணும், அதுதான். இந்த 285 ஏக்கர் நிலத்தை, கச்சத்தீவை தமிழக அரசினுடைய தமிழக மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக தமிழக அரசை கலந்து ஆலோசிக்காமல் கொடுத்தது தவறு, அது திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இது. இதில் மறைக்கப்பட்ட விஷயங்கள் எதுவும் கிடையாது. கச்சத்தீவு என்பது நேரடியான விஷயம். இதில் இன்னொன்று வந்திருக்குங்கிறது லாபமாக நஷ்டமாக, லாப நஷ்ட கணக்கு பார்ப்பதில்லை, இது தமிழனுக்கு நஷ்டம். எனவே அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த தீர்மானம் அனுப்பப்படுகிற பொழுது நிச்சயமாக பிரதமர் அவர்கள் நிச்சயம் இந்த தீர்மானத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கிற காரணத்தால் பிரதமர் நிச்சயமாக இதை வலியுறுத்தி பேசுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.